யாருக்கு நான் வந்து ஓட்டு போடுறது, என்னோட கேண்டிடேட்ட வந்துட்டு எப்படி நான் செலக்ட் பண்ணி ஓட்டு போடுறது அப்படிங்கிறதுல வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு லோக்கல் டெவலப்மெண்ட், கிராமப்புறங்கள் வளர்ச்சிகள். ஓகே. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கனவு இருக்கும். எல்லாம் இந்த பிஸியான வேர்ல்டு, இந்த ரொம்ப ரஷ்ஷிங்கான இத எல்லாத்தையுமே விட்டுட்டு, ஒரு நம்மளோட கிராமத்துல போயிட்டு ஒரு ஒரு நார்மலான ஒரு லைஃப், ஒரு ஸ்லோவான ஒரு லைஃப வந்துட்டு நம்மளோட கிராமத்துல சொந்த பந்தங்களோட மொத்தமா இருந்து, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கனவு இருக்கும். அந்த மாரி தான் வந்துட்டு எனக்குமே அந்த கனவு இருக்கு. இந்த கனவு உள்ளவங்க வந்துட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க, யாருக்கு இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்க கேண்டிடேட் வந்துட்டு யார் வந்துட்டு அவங்கவங்க தொகுதியில லோக்கலா வந்துட்டு என்னென்ன வந்துட்டு செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்டா வந்துட்டு இந்த சென்னை, திருப்பூர், மதுரை இந்த மாரி வந்து பிஸியான சிட்டீஸ வந்துட்டு நோக்கி நோக்கி வராங்க. எதுக்காகன்னா, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம் பிளஸ் வந்துட்டு ஃபெசிலிட்டீஸ் வந்து இங்க தான் நெறைய இருக்கு. எல்லா வகையிலுமே வந்துட்டு இங்க தான் வந்துட்டு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அங்கருந்து ஷிஃப்ட் ஆகி வந்துடுறோம். பட் இப்ப லோக்கல் ஏரியா அந்த இடம் வந்துட்டு கிராமங்கிறது வந்துட்டு இன்னும் வந்துட்டு கிராமமா தான் இருக்கு. இன்னும் வந்துட்டு அது அண்டர் டெவலப்மெண்ட் ஆகுது. அதுல வந்துட்டு ஒரு முன்னாடிலாம் வந்துட்டு நெறைய பேர் இருந்த இடத்துல வந்து குடிநீர் இருக்குன்னு சொன்னா, இப்ப வந்துட்டு கம்மியான குடிநீர் தான் வருது. அந்த நெறைய வந்துட்டு மாறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல, அந்த மாதிரி லோக்கல்ல உள்ள ஒரு தொழிற்சாலையோ, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியோ, ஒரு கம்பெனிஸோ வந்து அங்க உள்ள பேசிக்கான இவங்களுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறமேட்டு அங்க உள்ள வந்து ஃபெசிலிட்டீஸ் அங்க வாழ்றதுக்கு உண்டான ஒரு சௌகரியம், ஒரு இது அது வந்துட்டு பேசிக்கா இருந்தாலும் சரி, வாண்டா இருந்தாலும் சரி, ஒரு மாலு, நல்லா சுத்தி பார்க்கணும்னு சொன்னா மாலு, எல்லா ஃபெசிலிட்டீஸுமே அங்கேயுமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாக்க அங்கேயே வந்துட்டு நெறைய பேர் வந்து வாழ்வாங்க. யாருமே வந்துட்டு ஷிஃப்ட் ஆயி வரமாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன திருவிழாவோ, இல்ல ஊருக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடக்குது, ஏதாவது ஒண்ணு சொன்னா நம்ம இங்க இருந்து வந்துட்டு மெனக்கெட்டு நம்ம அங்க வந்துட்டு டிக்கெட்ட போட்டோ, இல்ல இது பண்ணியோ அங்க போனோம். ஆனா இதே நம்ம ஊருக்குள்ளேயே நம்பளே சொந்தமா வாழ்ந்தோம்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நெனச்சு பாருங்க. ஸோ இத வந்துட்டு யாரு செய்வா? அப்படிங்கிறத பார்த்து உங்களோட வாக்குகள் வந்து செலுத்துங்க. நமக்கு இருக்க 2டே ஆப்ஷன் தான் என்டிகே, டிவிகே. 2 பேரோட தேர்தல் அறிக்கையிலுமே இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டா வந்துட்டு குடுத்துருக்காங்க. டிவிகே அவரோட மேனிஃபெஸ்டோலயும் குடுத்திருந்தாரு. அதே மாரி என்டிகே வந்துட்டு அவரோட முழு நோக்கமே வந்துட்டு எல்லா தேர்தல் பரப்புரையிலுமே வந்துட்டு இது மட்டும் தான் இருக்கு. ஸோ தயவுசெய்து வந்துட்டு உங்க வாக்க வந்துட்டு சிந்திச்சு இந்த வாட்டி நீங்க வந்துட்டு போடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை. தயவுசெய்து சிந்திச்சு உங்க வாக்க செலுத்துங்க.